பா சாமி இந்த மேட்ரு யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர்னு பிச்சுக்கணும்டா யப்பா. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. இந்த வருஷமும் நாங்க தான்டா. இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய என்டையர் டீமுக்கும் ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு நாள். ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாங்க வந்து மைக்ரோஸ்கோப்ல பாக்குற அளவுக்கு அப்படியே சின்னதா இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து 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 டெலிஸ்கோப்ல பாக்குற அளவுக்கு பெரிய தூரத்துக்கு போயிட்டோம். அண்ட் அதையும் தாண்டி ஒரு செலிப்ரேஷனா நாங்க சொல்றது மட்டும் இல்லாம ஒரு தேங்க்ஸையும் சேர்த்து இங்க இருக்கிற என்டையர் டீமுக்கும் உங்களுக்கும் நாங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா மக்களாகிய நீங்க இல்லைன்னா இந்த ஷோ இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிருக்காது. இது என்ன மாதிரி கான்செப்ட், ரொம்ப புதுசா இருக்கே, அட பரவாயில்லையே, இதுல நிறைய சந்தோஷம் இருக்கே, ஜாலியா இருக்கே, நிறைய காமெடி இருக்கே. அதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்.
என் தலையே போயிடுச்சு. இல்லைங்க, இன்னொரு தலை வருது. இந்த புலிய பத்தி சொல்லணும்னா கடைசியா ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நாட்டுல இருக்கலாம், காட்டுல இருக்கலாம் 1000 புலி, ஆனா இந்த புலி அட்ராக்ட் பண்ற புலி, அட்டாக் பண்ற புலி, அட்டகாசமான புலி, அசால்ட்டான புலி, அசத்தலான புலி, அசாத்திய புலி, அசுர புலி, அசரா புலி. இவன் அட்டகாத ஃப்ரெண்டு, இவன் அயோக்கிய ஃப்ரெண்டு, இவன் அண்ணாகர்ணிக ஃப்ரெண்டு, இவன் அராஜக ஃப்ரெண்டு, இவன் ஆணவ ஃப்ரெண்டு, மொத்தத்துல ஒரு அல்பமான ஃப்ரெண்டு. காலேஜ் லைஃப் சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். சில்லுன்னு ஒரு காதல் சூர்யா, மின்னலே மாதவன், காதலர் தினம், காதல் தேசம். செகண்ட் இயர் போனாலே ஏன் கண்ட்ரோல், காலேஜ் எப்படா வரும்? ஆக்சுவலாக காலேஜ் நம்மளே நம்ம யாருன்னு கண்டுபிடிச்ச ஒரு இடம், மற்றவங்களையும் கண்டுபிடிச்ச ஒரு இடம். பெஸ்ட் பார்ட் ஆஃப் அ லைஃப். சந்தோஷம், சோகம், நட்பு, காதல், பிரிவு, ஸ்காலர்ஷிப்பில் படித்தது, டொனேஷன் கட்டி படித்தது, ஊர் விட்டு ஊர் வந்து படித்ததுன்னு எல்லாருக்கும் அவங்கவுங்க கதை ஒன்று இருக்கும். இங்கே பண்ணாத வாழ்த்தனமும் இல்லை, அதுக்கு பார்க்காத பிரச்சனையும் இல்லை. என்றைக்குமே நம்ம ஸ்டாஃப் கிட்டேருந்து வாங்கின திட்டம் நினச்சி வருத்தப்பட்டதில்லை. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாதான் கஷ்டமாக இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இந்த காலேஜுக்கு வரவே முடியாதுல்ல. இதுதான் கடைசி தடவை. எல்லாரோடையும் சீக்கிரமாக வந்துட்டேன். ஒரே ஒரு தடவை என் காலேஜ் லைஃப்பை ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும்னு. என்ன ஆட்டம்? இல்லை சார், சின்ன வயசுலேருந்து இன்ஜினியர் ஆகணுன்றது என்னுடைய கனவு. நான் இங்கே உட்காந்துருக்குறேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். Any other questions? சாப்பிட்டா என்னன்னா வரும்னு எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனா படிப்பு வருமா அதுக்கு பதில் சொல்லுங்க. சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. பாஸ் ஹலோ யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? பாஸ் கையெழுத்து போடு. என்ன இது? படிச்சு பார். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம்
சிங்கிளா தான் வரும். லேப்ல வந்து பாருங்க 4 லைன் சேர்ந்த மாதிரி ப்ரோக்ராம் போட எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. அவுட்புட் வரலனா எப்படி வரும்? இன்னைக்கு ஒரு நாள் ப்ரோக்ராம் போட்டால் குறைஞ்சி போயிடலாமா? இது வரைக்கும் போட்டதெல்லாம் காப்பி தானே? 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தா சொல்றாங்கடா. அப்போது ஒரு அடையாளமே இல்லாம இருந்தது. அது வரைக்கும் சாதாரணமா இந்த டிபார்ட்மெண்ட் அதுல இருந்து வேற லெவல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதான் தளபதி எல்லாம். நம்ம எல்லாம் அதை தொடக்கூட முடியாது. எது நடந்தாலும் பஞ்ச பிறகு தான் நடக்கணும். நான் பிரின்சிபல்கிட்ட போக போறேன். அடுத்து ஓடி கேட்கவே நாங்க பிரின்சிபல் கிட்ட தான் போக போறோம். பணிகள் மாதிரி. எப்படி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இவ்ளோ கெத்தா இருக்கு? சிஎஸ் நல்ல கெத்து தான். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தா அவ்வளோ ஒன்றும் கெத்தா இருக்க மாதிரி தெரியலடா. நீங்க மைண்ட் வாஷ் நினைச்சு வெளில சத்தமா பேசிட்டு என்ன சார் வகுடு எடுத்து வாரின முடி, புட்டி கண்ணாடி, ஐடி கார்டெலாம் பார்த்து சிஎஸ் ஸ்டூடெண்ட் வெத்துன்னு நினச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக நாங்கள் கொஞ்சம் கெத்து சார். எப்படி மாசா நடத்துகிறோன்னு மட்டும் பாருங்கள். நானும் அடிச்சு அழிச்சு காட்டுறேன். அமுல் பேபி, இது வரைக்கும் சிஎஸ் ஸ்டூடெண்ட்டை கீக்காக தானே பார்த்தேன். கெத்தா பார்த்தது இல்லையே. இனிமே பார்ப்பேன். விடிஞ்சா ஃபேர்வெல் டே. இந்த காலேஜ் லைஃபோட எண்டு வந்துருச்சு. இப்போதான் சேர்ந்த மாதிரி இருக்கு. 4 வருஷம் ஜஸ்ட் லைக் தட் ஓடிடுச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப்னு அப்பா ஏன் சொன்னார்னு இப்போதான் புரியுது. ஃபியூச்சரை பற்றின பயம் வந்துருச்சு. ஜாலியாக சுற்றின டைம் எல்லாம் இப்போ கில்ட்டியாக இருக்கு. நிமிஷங்களோட அருமை புரியுது. சடனாக ஐயோ நம்ம இங்கேருந்து போக போகிறோமாங்கிற பயம் வந்துருச்சு. அனுபவிக்கும் போது கூட புரியல, மிஸ் பண்ணும்போது தான் ரொம்ப புரியுது. நல்ல ஸ்டைலில் சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். This is the end of your most happy days of your lives, but also the beginning of most purposeful days. Okay? Good luck and all the best. இந்த மேட்டர் உடனே யூடியூப்ல போடு. ஓபன் தி டோர்.